Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸ் அதில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.19 தேர்ட் கொஷின் பாருங்கள். A has A rows and A plus 3 columns. B has B rows and 17 minus B columns. And if both products AB and BA exist, find A, B அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆர்டர் ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ என்ன வரும்? A cross A plus 3 வரும். ஆர்டர் ஆஃப் B என்ன வரும்? B cross 17 minus B வரும். சரிங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் AB and BA எக்ஸிஸ்ட், இதிலேருந்து ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் AB and BA நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதா இருந்தால் அதன் மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A, Bயோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் A is equal to number of columns and number of rows என்னது? A cross number of columns A plus 3. அடுத்தது ஆர்டர் ஆஃப் B is equal to B யோட நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? B cross நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னது? 17 minus B. ஓகேவா, இப்போது இதில் இருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுமா கேட்குறாங்க? ஏபி அண்ட் பிஏ வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ண முடியாதா இருந்தால் என்ன கண்டிஷன்? இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண முடியும் சொல்லிட்டாங்க, எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸையும் ஈக்குவல்னு நம்மளே எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன இருக்குது? A plus 3 is equal to, இது நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன இருக்குது? Bன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ B இந்த சைடும் கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ A B இந்த சைடு வந்தால் மைனஸ் B ஆகிடும், ஈக்குவல் டு ப்ளஸ் 3 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா BA கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ BA பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது? B, செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து B. சரிங்களா, ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் BA எப்படி வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கணும்? B எடுத்துக்கணுமா? ஸோ அப்போ Bயோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஏவோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும் அர்த்தம். ஸோ அப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ A இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் B. சரிங்களா, இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். B இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 17. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி A அண்ட் Bயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. செகண்ட் ஈக்குவேஷன் A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 17. சரிங்களா, இதை ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து B வந்து கேன்சல் ஆகிடும். அதனால தான் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா, ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள், இது கேன்சல் ஆகிடும். A ப்ளஸ் A 2A இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 3 என்ன ஆகும்? 14. A இஸ் ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2. A இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா, இப்போ இந்த ஏவோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் A இஸ் ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3யா? ஏவோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சோமா? மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்போ மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு போங்க. மைனஸ் 3 ப்ளஸ் 7 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் 7 ஆகிடும். இப்போ மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 கிடைக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். B இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ A அண்ட் Bயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபைனலாக என்னது? A இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் B இஸ் ஈக்குவல் டு 10ன்றது தான் ஆன்சர்.